வணக்கம். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக்கி கட்டுப்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விரும்புவது உண்மை என்றும், அதற்கான காரணம் இதுதான் என்றும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு முக்கியமான மீட்டிங்ல கூறியதா கனடாவின் முக்கிய செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்கா அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு விஷயங்கள்ல அதிரடி காட்டி வராரு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்த உடனேயே அது குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இணைத்துக் கொள்வதாக விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. கனடா நாட்டுல பொது தேர்தல் இந்த ஆண்டில் நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் ட்ரூடோவின் செல்வாக்கு குறைந்து வருகிறது. அவரது லிபரல் கட்சிக்குள்ளாகவும் அதிருப்தி எழுந்துள்ளது. இந்த நிலையில தான் ட்ரூடோ கடந்த ஜனவரி 6ஆம் தேதியன்று பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காரு. புதிய பிரதமரை தமது கட்சியினர் தேர்வு செய்யும் வரை பிரதமர் பதவியில் தொடர்வதாகவும் அவர் தெரிவித்திருக்காரு. முன்னதாக நடந்த நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்திக்க ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைப்பதற்கான யோசனையை அவரிடம் தெரிவிச்சிருக்காரு. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக பிரிக்கலாம், அதற்கு ஆளுநராக உங்களை நியமிக்கலாம் என ட்ரூடோவிடம் கூறியிருக்காரு ட்ரம்ப். இதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் தம்முடைய சமூக வலைதள பக்கங்களில் இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. கனடா அமெரிக்கா எல்லை குறித்த வரைபடத்தையும் ட்ரம்ப் பகிர்ந்திருக்காரு. அதற்கு கனடா பதிலடி கொடுத்திருக்கு. இந்நிலையில தான் அண்மையில் கனடா, சீனா, மெக்சிகோவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு கனடா, மெக்சிகோ மீதான வரி விதிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு. இந்நிலையில கனடாவில் வர்த்தக அமைப்பினருடன் மூடப்பட்ட அறையில் நடந்த ஒரு தனிப்பட்ட சந்திப்பின் போது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பேசிய தகவல்கள் மைக்கில் வெளியே கேட்டதாக அந்நாட்டு ஊடகமான சிபிசி தெரிவிச்சிருக்கு. டொராண்டோ ஸ்டார் ஊடகத்திலும் இவ்வாறு செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அதில் தான் டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் குறித்தும் ஜஸ்டின் ட்ரூடோ பேசியதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. கனடாவில் உள்ள இயற்கை வளங்கள் மூலம் பலனடைவதே ட்ரம்பின் விருப்பம். அதனால்தான் அடிக்கடி நம்மை அமெரிக்காவுடன் இணைத்து அதன் 51வது மாகாணமாக மாற்றுவது பற்றி பேசி வருகிறார்கள். அவர்கள் நமது வளங்களை பற்றியும் நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்பது பற்றியும் நன்கு அறிந்து வைத்திருப்பதுடன் அவற்றின் பயன்களை அடையவும் விரும்புகிறார்கள் என ஜஸ்டின் ட்ரூடோ பேசியதாக கனடா நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பேசியதாக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் குறித்து பிரதமர் அலுவலகம் இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை. பசுமை எரிசக்திக்கான முக்கிய தேவைகளான லித்தியம், கிராஃபைட், நிக்கல், தாமிரம் மற்றும் கோபால்ட் போன்ற தாதுக்கள் கனடாவில் அதிகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.